இயலாதவன் என்ன ப்ரோ கிட்டத்தட்ட 1 மந்த்தாவே வீடியோ போடல அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம என்ன ப்ரோ என்ட்ரன்ஸே வேற லெவல்ல இருக்குல்ல அப்படின்னு நெறைய பேர் யோசிச்சிருக்கலாம். பட் ஆமாங்க இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 1 மந்த்தாவே நம்ம வீடியோ போடல. அது ஆமாங்க அது உண்மையான விஷயம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மந்த் வீடியோ போடலன்னா நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போட்டதுக்கு 1 மந்த் ஆயிருச்சு. நான் ரெகுலரா வீடியோ போடாம இருந்தது கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் மேல ஆயிருச்சு. சரிங்க ப்ரோ. இப்ப இன்னைக்கு வீடியோல நான் பார்க்க போறது என்ன ப்ரோ அப்டின்னா, நீங்க தம்ப்நெயில பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டா வந்திருப்பீங்க. ஸோ அதே இன்ட்ரெஸ்ட்ட நீங்க இறுதி வரையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ഹായ് എല്ലാവർക്കും വണക്കം. കെ ഗപ്പി ഫാം இதுதான் நம்ம ஃபார்மிന്റെ നെയിം இருக்கு. கேரளாவிலே மலப்புரம் கோட்டக்கல் இந்த ஃபார்ம் இருக்கு. എൻ്റെ പേര് യൂസഫ്. நம்ம ஃபார்மில் கெப்பி ஃபைட்டர் மட்டும் தான் இருக்கு. ஒரு 35 வெரைட்டி 30 வெரைட்டி 40 வெரைட்டி கெப்பி மட்டும் தான் இருக்கு. அது மாதிரி 10 வெரைட்டி பெட்டாஸ் இருக்கு. எல்லாமே ஹைபிரிட் குவாலிட்டி இருக்கு. லோக்கல் கெப்பிஸ் கிடையாது, லோக்கல் பெட்டாஸ் கிடையாது. எல்லாமே குவாலிட்டி இருக்கும். F1 பேட்ச் F2 பேட்ச் இருக்கு. எல்லாமே இம்போர்ட் வெரைட்டி தான். அதுக்கு நல்ல சூப்பர் கெப்பி இருக்கு. நம்ம ஃபார்மில் பிளாட்டினம் இருக்கு, எலிஃபென்ட் இருக்கு, ரெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா கால் பண்ணிடு. இந்த வீடியோஸை நம்ம டிஸ்கஷன் பாக்ஸில் நம்ம நம்பர் ஆட் பண்ணிடும். தமிழ் கொஞ்சம் தெரியும், ப்ராப்ளம் இருந்தால் மன்னிச்சிடு. ஆல் இந்தியா கொரியர் இருக்கு. உங்க கெப்பி தேவைப்பட்டா நம்ம நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியால் நம்ம எல்லாமே அனுப்பியிருக்கு. ஆல் இந்தியா கொரியர் இருக்கு. நம்ம ஃபார்மிൻ്റെ வேற வெரைட்டி இருந்துச்சாலும் கெப்பீஸ் எல்லாமே F1 பேட்ச் குவாலிட்டி எல்லாமே கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை நம்மள உள்ளே விட்டாலே போதும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு போய் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மோட என்ட்ரன்ஸுங்க இப்போ பார்த்ததெல்லாம். ஸோ ஃபார்மோட என்ட்ரன்ஸில் எல்லாமே மலையாளத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ மலையாளத்தில் எல்லாமே அவங்களோட போர்டில் இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் தான் இருந்துச்சு. சரிங்க ப்ரோ நீங்கள் எப்படி மலையாளத்தில் இவங்கள்ட்ட பேசி இவங்கள்ட்ட இது பண்ணீங்க அப்படின்னா எனக்கு மலையாளம்லாம் தெரியாது. பட் இவங்க என்னோட கூட வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மலையாளம் பேசுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மோட ஓனர் ஃபுல்லாகவே தமிழ் நல்லாவே பேசுகிறாருங்க. ஸோ கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அந்த மலையாளத்துக்கும் அதுக்கும். பட் ஏன்னா தமிழ் வந்து நல்லாவே அவர் பேச ஆரம்பிச்சாருனால நானும் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ அவரே வந்து கூப்பிட்டாரு. ஸோ நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் அவர் கிட்டத்தட்ட அவர் 1 ஹவர் நானும் அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரே கூப்பிட்டுட்டு நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நானே சொல்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியல ஃபஸ்ட்டு. ஸோ அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவராகவே சொல்ல ஆரம்பித்தார். அவரும் ட்ரை பண்ணி தமிழில் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அது முன்னாடியே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவர் தமிழ் அழகாக பேசினார் அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட இருந்த பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எடுத்து காட்டிட்டு இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பீஸ்க்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஸோ இவரோட ஃபார்ம் ஃபீடு பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஃபீடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க அது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ராக்ஸுங்க. இது நம்ம இதில் நிறைய கிடைக்கிது. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கே கப்பி இவங்களுடைய ஃபார்ம் மூலியமாகவே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டைல் எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். பட் நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் எடுத்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் நீங்கள் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாகவே எடுத்துக்கலாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப கம்மியான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு ஃபிஷஸ் அசசரிஸாக இருக்கட்டும் இல்லை இது எல்லாமே எந்த அக்வாரியமில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட்ட நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிராமிக்ஸ். ஸோ ரெட் சிராமிக்ஸ் அப்படின்பாங்க. ஸோ ஒன்றும் இல்லைங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் போட்டிருப்போம்ல அதே மாதிரி தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிராமிக்ஸ் இவங்களுடைய ப்ராடக்ட்டில் பார்த்துருக்கோம். பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸு. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டாக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குற மாதிரி இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் ஒரே இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ண மாதிரி இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக அவைலபிளாக தான் இருக்குது. பட் இவங்கள்ட்டையும் நிறைய அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இது பார்த்தீங்களா அதான் சிராமிக்ஸில். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒயிட்டு பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு சரிங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் ஃபார்மை கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் கப்பீஸ் பேர்லாம் எனக்கே தெரியாது அதிகமாக. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 40 வெரைட்டிஸ் கப்பீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னாங்க. ப்ரோ மொத்தமாக எத்தனை கப்பீஸ் ப்ரோ வெரைட்டிஸ் இருக்குன்னா இதுக்கு 180 எனக்கு தெரியும். எனக்குலாம் தெரியாதுங்க. உண்மையாக சொல்ல போனால் நிறையவே இருக்குது. நம்ம பாட்டுக்கு வீடியோக்காக வேண்டி நம்ம பாட்டு சொல்லக்கூடாதுல்ல. சரி எல்லாமே நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட அதிகமாகவே கப்பீஸ் வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் பார்த்ததில் ஒரு 40 வெரைட்டிஸ் இவங்கள்ட்ட ஒவ்வொரு நேமும் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம நேமை கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கப்பீஸை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கலாம். இவங்கள்ட்ட முன்னாடி பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட குவாலிட்டியாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ப்ரோ நான் எப்படி ப்ரோ இவங்கள்ட்ட பர்ச்சேசிங் பண்ணுறது அப்படின்லாம் நான் வீடியோ இடையிலேயே சொல்கிறேன். ஸோ இப்போ சொன்னேன் அப்படின்னா வீடியோ விட்டு போயிருக்க நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட்டை நான் லாஸ்ட் வரையும் கொண்டு போகணும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம ஒரு சின்ன மியூசிக் போட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ ஓகே நண்பா, இப்போ வாங்க நம்ம ஃபார்மை சுற்றி பார்ப்போம். ஸோ ஃபார்மோட ஃபுல் வியூ இப்போ காட்ட போகிறேன். ஸோ இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மோட ஃபுல் வியூ. இதோட இன்னும் இதே மாதிரி 100 மடங்கு வச்சிருக்காரு, அதையும் நான் காட்டுறேன் வீடியோவிலேயே. ஸோ இது என்ன ப்ரோ லைனாக கொலா மாதிரி டேங்க் லாஸ்ட் வரையும் போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு இதில் போயிட்டு இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எமர்ஜென்சிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா வாட்டர் வெளியே ஏற்றுறதுக்கு வெளியே எடுக்கிறதுக்கும் வந்து இந்த ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, அது பால் கறக்கிற அந்த ஒரு மிஷினில் பால் பண்ணையில் இதே மாதிரி தானே இது ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தானே நானும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதிகமான ஒரு பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபார்மில் ஒவ்வொரு தொட்டியாக எடுத்துட்டுலாம் இருக்க முடியாது ஒரு காரணத்தினால இந்த ஒரு சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் இருக்குது. அந்த ஹோல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திறந்து விட்டுருக்கலாம் தண்ணியை. நம்ம வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த வால்வு மேலே திறந்து விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தொட்டிங்களுக்குமே தண்ணி கரெக்டான ஒரு சர்வே போயிட்டே இருக்குது. ஸோ இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் சிலிண்டர் தனியாக வச்சுருக்காங்க. ஆக்சிஜனுமே இந்த ஃபிஷஸ்க்கு தனியாக வந்துட்டே தாங்க இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இதில் என்னோட கேமராவில் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்கா உங்களுக்கு என்னன்னு தெரியல. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் கேமரா ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால நான் கேமரா உள்ளே விட்டு எடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை போயிருச்சு. பட் என்ன நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு ஃபார்மாக இருந்துச்சு. இப்போது ஃபார்மோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 தொட்டிக்கு மேலேயே வச்சுருப்பாரு போல். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நான் பார்த்த எந்த ஒரு மீனுக்குமே எந்த ஒரு டிசீஸுமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸோ இந்த நடுவில் பார்த்தீங்களா டேங்கில் இல்லாமல் வெளியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிமெண்ட் டேங்கில் ஃபிஷஸும் இது பண்ணுறாங்க. ஸோ இதில் ப்ரீட் பண்ணுவாங்க போல். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு ஐடியா தான் இருந்துச்சு கேட்டேன். ஸோ ப்ரீட் பண்ணி அதிலிருந்து கொண்டு வந்து அதே போல் மேலே போட்டுருவேன் அப்படி இந்த டேங்கில் போட்டுருவோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஷோ பண்ணி நல்லா அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டினாங்க. ஸோ டேங்கில் போட்டால் தாங்க அதோட அழகே நல்லா தெரியும். ஏன்னா சிமெண்ட் டேங்கில் அதோட அழகு தெரியாதனால அந்த டேங்கில் போட்டு காட்டினாங்க. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ஃபார்மில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த கப்பீஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் நிறையவே தெரிஞ்சிருக்கலாம். இந்த கப்பீஸில் நானே அந்த வாட்ஸ்அப்பில் தான் பார்த்தேன். பட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபார்மில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். பட் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் சொன்ன ஒவ்வொரு விஷயமே எனக்கு வந்து ரொம்ப அக்வாரியம் ஆப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இவர் கிட்டத்தட்ட இந்த சிமெண்ட் டேங்கில் ஒரு 20 சிமெண்ட் டேங்க் வச்சுருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வெளியவுமே சிமெண்ட் டேங்க் வச்சுருந்தாரு. ஸோ இவங்க கப்பீஸ் மட்டும் கிடையாதுங்க, இவங்க பீட்டாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா கப்பீஸ்னாலே கேரளாவில் தான் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்கள்ட்ட நீங்கள் நார்மல் குவாலிட்டியில் எதிர்பார்க்கவே முடியாதுங்க. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியில் நான் வாங்கினாலுமே ஸோ ஒரு மீன் ஒரு பேர் வாங்கினா நல்ல குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா ஸோ இவங்கள தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஸோ ஃபுல்லாகவே இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட நீங்கள் பை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவரு பார்த்தீங்க அப்படின்னா கையை உள்ளே விட்டார். ஸோ கையை விடும்போது எல்லாமே வந்து கையில் வந்து இந்த இதாகுது. ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா சில்லி மொசாக்கி அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஃபிஷ் பேர் பார்த்திங்கன்னா சில்லி மொசாக்கி. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 15-20 தொட்டிக்கு மேலே இந்த லைனில் சிமெண்ட் தொட்டி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கோல்டு கப்பி அப்படிம்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவங்க நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டேங்க்லையும் போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ ஃபிஷஸை எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இவருடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மோட நேம் பார்த்தீங்கன்னா கேகே கப்பி ஃபார்ம். ஓனருடைய நேம் பார்த்தீங்கன்னா யூசுஃப். லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குழிப்புரம், கோட்டங்கல், மலப்புரம் டிஸ்ட்ரிக்ங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ கேரளாவில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஆன்லைன்லேயே பை பண்ணுற மாதிரி இருந்தாலுமே உங்கள்கிட்ட பை பண்ணலாம். இவருடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அதை பற்றி வந்து கூட கான்டாக்ட் பண்ணி ஒரு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். வீடியோவை முன்னாடியே சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயந்தான். ஸோ ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சேடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
நம்ம ஆட்மேன் தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் அதில் ஒரு 5 வீடியோஸ் தான் போட்டிருப்போம். அந்தளவுக்கு நாங்கள் அந்த இதில் வீடியோவே போட கிடையாது. பட் அந்த சேனல் நடத்திட்டு இருந்த நம்ம கிராண்ட் ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து விட்டார். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் முன்னாடியே கேட்டிருந்தீங்க. இந்த செய்தியை நான் வந்து தெரிவிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நம்ம கிராண்ட் ஃபாதர் சேனல் வச்சுருக்காரு அப்படின்ட்டு. அந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ட் சேனல்லாம் இருக்கும். பட் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். கைஸ், இந்த வீடியோவை இவ்வளோ நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ எந்த அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியாது. பட் தெரியும் எனக்கு இதில் காட்டும். ஸோ எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. பட் இந்த அளவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்போர்ட்டிங் கொடுத்து எனக்கு இந்த சப்ஸ்கிரைபரையும் கொடுத்து நம்மளுடைய சேனலை நிறைய மேம்படுத்தி வச்சுருக்கீங்க. ஸோ நிறைய வீடியோவில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ஒவ்வொரு டைமும் சொல்லக்கூடியது உங்களுடைய சப்போர்ட்டிங்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு சப்ஸ்கிரைபரோடையும் கொண்டாந்துருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேருக்கு தெரியுது. ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஒரு காரணத்தினால நம்மளுடைய சேனல் கீழே இருக்கிறது. ஸோ உங்களுடைய ஆதரவை நம்மளுடைய சேனலுக்கு தந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் ரொம்ப அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்துடலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டிங்னால தான் இந்த இது இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் 150 வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான இருக்குது. அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போட்ட வீடியோஸுமே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்க்க கிடையாது. ஃபுல்லாக ஒரு 15 நிமிட வீடியோஸில் ஒரு 10 நிமிடம் வீடியோவாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்மளுடைய சேனல்லையுமே நிறைய உங்களுக்கு என்டர்டெயின்மெண்டான வீடியோஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இனி வரும் நாள்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் ஓரியமை அப்படியே மாற்றிட்டு அப்படியே விலாக் சேனலாக கொண்டு வரலாம்ன்ட்டு நிறைய ஐடியாஸ் இருக்குது. நானும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த்லேருந்து இல்லை, நான் கிட்டத்தட்ட அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்மளுடைய சேனலை மாற்றிடலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேபில் நீங்கள் நிறைய பேர் நான் ஓட் போட்டிருந்தீங்க. ஓட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்துச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து போயிட்டு இருந்த ஒரு இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போடவே வேண்டாம் ப்ரோ, அது மாதிரிலாம் வேணாம், அக்வாரியம் பற்றியே போடுங்க அப்படின்னு சொல்ல வந்தீங்க. பட் அக்வாரியம் பற்றி நான் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். பட் உங்களுடைய சப்போர்ட்டிங்கு தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடிஞ்சது ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் என்கிட்ட தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருமே கீழே நான் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லா வீடியோலையுமே இருக்கும். நீங்கள் அதை பார்த்து கூட எனக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ப்ரமோஷன் ஏதாவது இருந்தாலுமே நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் நிறையாவே காட்டிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். என்னால் முடிஞ்ச நான் பார்த்த அனுபவத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்ம் இருக்குது. அதே ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா நான் விசிட் மட்டும்தான் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் அந்த ஃபார்மையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னுடைய சிஸ்டத்தில் அது வந்து ஸ்டோரியில் இருக்குது. கண்டிப்பாக அதை எடிட் பண்ணி நான் கண்டிப்பாக இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூங்க. இந்த அளவுக்கு என்னை இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட இருந்த கப்பீஸ் வெரைட்டிஸான ஃபிஷ்ஷஸை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் பீட்டாஸையும் ஆட் பண்ணுறேன். டாட்டா, பாய் பாய்.